இன்னைக்கு நம்ம கடையில வாங்கக்கூடிய பொட்டேட்டோ ஸ்மைலிங் வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிங் செய்யறதுக்காக இந்த மாதிரி உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன உருளைக்கிழங்கா இருந்தனால நான் 6ல இருந்து 7 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்க பெருசா இருந்தா 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி கேரட் துருவுறதுனால துருவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கையில கூட மசிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கையில லேசா நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. அப்போ உருளைக்கிழங்கு உங்களுக்கு கெட்டி கெட்டியா இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இந்த மாதிரி உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃபிளவர் நீங்க சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியா ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா ஒரு பிரெட்டை நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு கொடுத்துருங்க. இந்த உருளைக்கிழங்குல ஈரம் இருக்கிறதுனால நீங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த ஈரமே போதுமான அளவு தான். இப்ப நல்லா இந்த மாதிரி கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் தண்ணியா இருக்குன்னா கூடுதலா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. இப்ப மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டையில கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி சப்பாத்தி கட்டையில நீங்க எண்ணெய் தடவிக்கிற போது உங்களுக்கு மாவு ஒட்டாம வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி லேசா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து ஒரு பாதி எடுத்துட்டு இந்த மாதிரி நடுவுல வச்சு கையினால பரப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையினால நீங்க நல்லா விரிச்சு கொடுத்துருங்க. இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிங் நீங்க தேய்க்கும் போது ரொம்ப கனமா தேய்ச்சிடக்கூடாது. எப்போதுமே நீங்க பொட்டேட்டோ ஸ்மைலிங் செய்யும் போது உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படி சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு அங்கங்க உருளைக்கிழங்கா திட்டு திட்டா இருக்கும். சப்பாத்தி கட்டையில இந்த அளவுக்கு நீங்க மாவை நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன கிண்ணம் வச்சு ரவுண்டா அந்த மாதிரி மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு பொட்டேட்டோ ஸ்மைலிங் பார்க்கறதுக்கு ஒரே சைஸா இருக்கும். இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிங் வீட்ல செய்யறதுக்கு அதிகமான நேரமே தேவைப்படாது. 10 நிமிஷத்துல நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இப்ப எல்லா மாவுமே ஒரே சைஸா அந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாவை வேஸ்ட் பண்ண வேண்டாம். திரும்பவும் நீங்க பிசைஞ்சிட்டு இதே மாதிரி சப்பாத்தி கட்டையில வச்சு நீங்க பொட்டேட்டோ ஸ்மைலிங் செய்யலாம். ஒவ்வொரு டைமும் நீங்க இந்த மாதிரி மாவை கையில எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சப்பாத்தி கட்டையில வச்சு இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண மாவுல இருந்து ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு மாவு கனமா இருக்குன்னு. இந்த அளவுக்கு கனமா இருந்தால் தான் பொட்டேட்டோ ஸ்மைலிங் சாப்பிடும்போது வெளியில கிறிஸ்பியாவும் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கும். இப்போ பொட்டேட்டோ ஸ்மைலிங்க்கு எல்லா மாவுமே இந்த மாதிரி தயாராகிடுச்சு. தயாரான மாவுல ஒரு ஸ்ட்ரா வச்சுட்டு நீங்க கண்ணு ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்க ஒரு ஸ்பூனை வச்சுட்டு ஸ்மைலிங் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். பொட்டேட்டோ ஸ்மைலிங் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோ ஸ்மைலிங் நீங்க கட் பண்ணிட்டு ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பொரிச்சு எடுக்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ நான் கட் பண்ணிட்டு ஒரு பொட்டேட்டோ ஸ்மைலிங் கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி நீங்க எல்லாமே டிசைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய எல்லா பொட்டேட்டோ ஸ்மைலிங்கும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க. இதை நீங்க பொரிக்கும் போது உடனே தட்டுல காலியாயிரும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிங் நீங்க குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அப்ப மிளகாய் தூள் சேர்க்காம வெறும் மிளகுத்தூள் மட்டுமே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிங் பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே நீங்க மொத்தமா சேர்க்க வேணாம். ஒவ்வொரு பொட்டேட்டோ ஸ்மைலிங்கா சேர்த்துக்கோங்க. இந்த மாவை நீங்க மொத்தமா எண்ணெயில சேர்த்துட்டீங்கன்னா ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கிறோம். அதனாலதான் ஒரு மாவு சேர்த்ததுமே மேலே எலும்பி வந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவா நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்க ஸ்டவ்வை மீடியமா வச்சுக்கிட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிங் 2 பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே நீங்க எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. இப்ப பார்க்கும்போது எவ்வளவு ஒரு கலரா இருக்கு பாருங்க. இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிங் நல்லா கிறிஸ்பியா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். உங்ககிட்ட உருளைக்கிழங்கு இருந்தா கண்டிப்பா நீங்களும் இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிங் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.